ஓட்டு எந்திரங்களில் கோளாறு, தேர்தல் புறக்கணிப்பு அறிவிப்பு உள்ளிட்ட சில பிரச்சினைகள் தவிர்த்து தமிழகம் முழுவதும் லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு அமைதியாக நடந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வியாழக்கிழமையன்று நடந்த ஓட்டுப்பதிவில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் ஓட்டளித்தனர். ஓட்டுப்பதிவின் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமலும் மக்கள் அச்சமின்றி நேர்மையாக ஓட்டளிப்பதற்காகவும் துணை ராணுவ படையினர் மற்றும் போலீசார் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கிய நிலையில் சில இடங்களில் ஓட்டு எந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக ஓட்டுப்பதிவு தாமதமாக துவங்கியது. திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திர கோளாறால் 1 மணி நேர காலதாமதமாக ஓட்டுப்பதிவு துவங்கி அதன் பின்னர் விறுவிறுப்படைந்தது. இந்த ஓட்டுச்சாவடியில் தேர்தல் ஆணையம் சார்பில் முன்மாதிரி ஓட்டுப்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை வரவேற்கும் வகையில் சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்பு பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதேபோன்று திருச்சி உறையூர் SM மேல்நிலைப் பள்ளி, கரூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பாறை ஓட்டுச்சாவடி போன்ற இடங்களில் இயந்திர கோளாறால் சிறிது நேரம் ஓட்டுப்பதிவு தடைப்பட்டது. தேர்தல் கமிஷன் மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோட காலையில சீக்கிரமா முதல்ல போய் ஓட்டு போட்டு வரலாம்னு இங்க காத்திருக்கிறாங்க. சுப்பிரமணியபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில மாடல் வாக்குச்சாவடின்னு சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. இங்க காலையில 7 மணிலேருந்து உட்காந்து மக்கள் இவ்வளவு நேரம் உட்காந்து 8 மணி வரையில வாக்குப்பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. என்ன தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியரத்துக்கும் மாநகராட்சி ஆணையர் வந்து வட்டாட்சியர் நேரடியாகவும் புகார் செஞ்சாச்சு. இதனால எதிர்காலத்தில் முன்னதாகவே ஓட்டு போனோம்னா லேட் ஆகும், தாமதமாக போய் போட்டுக்கலாங்கிற எண்ணம் மனுக்கள் மலையில் ஏற்படும். ஆனால் தேர்தல் கமிஷன் சரியான நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு துவங்குறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழகம் முழுவதும் பெரும்பாலான ஓட்டுச்சாவடியில் காலை முதலே விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் காரியப்பட்டி கிராமத்தில் ஓட்டுச்சாவடி காலியாக இருந்தது. இப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்து தங்களுடைய வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி இருந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு நடந்த கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் காரியப்பட்டி மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் இது தொடர்பாக அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இம்மக்கள் ஓட்டளிக்க செல்லவில்லை. தகவல் அறிந்து திண்டுக்கல் சரக DIG அறிவு செல்வம் தலைமையில் ADSP சீனிவாசன் மற்றும் துணை கண்காணிப்பாளர் கருப்பசாமி ஆகியோர் அங்கு சென்று கிராம மக்களுடன் பேச்சு நடத்தினர். அடிப்படை வசதி செய்து கொடு, புறக்கணிப்போம் புறக்கணிப்போம், தேர்தலை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம், அடிப்படை வசதி செய்து கொடு, புறக்கணிப்போம் தேர்தலை புறக்கணிப்போம். இதேபோன்று பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட திருமலையபாளையம் கிராமத்தில் அடிப்படை வசதிகளை அரசு செய்து தரவில்லை என கூறி பொதுமக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். இந்த கிராமத்தில் 1400 ஓட்டுகள் உள்ளன. இந்த தலித் மக்கள் பகுதியில தலித் மக்களை ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்கிட்டு போன அரசியல்வாதிகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களோட அடிப்படை பிரச்சனைகளாகட்டும், இந்த மக்களுடைய வசிப்பிடங்களாகட்டும் எதுவுமே விஸ்தரிப்படுத்தி தரல. சாக்கடை வசதிகள் சரியா இல்ல, தண்ணீர் இல்ல. குறிப்பா இந்த பகுதி தலித் மக்கள் பகுதி அப்படிங்கறனால தொடர்ந்து அரசியல்வாதிகளாலும் அரசு அதிகாரிகளாலும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது. ஆகவே நாங்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியில் நம்பி ஏமாந்தே போன காரணத்தினால இனிமேலும் இந்த தலித் மக்களை எந்த அரசியல்வாதியும் ஓட்டு கேட்டு ஏமாற்றி விடக்கூடாதுங்கிறதுக்காக விழிப்புணர்வோட இந்த மக்கள் ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற இந்த நிலைக்கு இங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஓட்டளிப்பது என்பது ஜனநாயக கடமை என்பதை மறந்து மக்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்பது சரியான முடிவல்ல என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர்.